ஒரு சின்ன கிராமத்துல சோமன் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் நல்லவன் தான், ஆனா ரொம்ப சோம்பேறி. வாழ்க்கை போன போக்குல இருந்தான். கடவுள் இருக்காரு, அவரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நம்ம எதுக்காகவும் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு எந்த வேலையும் செய்யாம இருந்தான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கையில இருந்த பணம் எல்லாம் செலவாயிருச்சு. பசியும் அதிகமாச்சு. ஆனா அடுத்த வேளை சாப்பிட அவன்கிட்ட காசு இல்ல. அப்ப கூட அவன் எந்த முயற்சியும் எடுக்காம, கடவுளே, நான் உன்னதான் நம்புறேன், என்கிட்ட எதுவுமே இல்ல, நீதான் எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு மனமுருகி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான். அடுத்த நாள் ஒரு விவசாயி சோமனோட வீட்டுக்கு வந்து, சோமா, என்னோட வயல் வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, நீ வந்து வேலை செய், நான் உனக்கு அதுக்கான கூலிய கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சோமனோ, ஐயோ, வயல் வேலையில ரொம்ப கஷ்டமா இருக்குமே, எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவரை போக சொல்லிட்டான். மறுநாள் ஒரு கடைக்காரர் வந்து, என்னோட கடையில வேலைக்கு ஒரு ஆள் தேடிட்டு இருக்கேன், நீ வேணும்னா வந்து கடைய பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. ஆனா சோமன் அதுக்கும், கடை வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நாள் முழுக்க நின்னு வேலை பார்க்கணும், நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். நாட்கள் ஓடுது. சோமன் பொறுமை இழந்து, கடவுளே, நான் உன்கிட்ட உதவி தானே கேட்டேன், ஆனா நீ எனக்கு எந்த உதவியுமே பண்ணல, இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டேயே அப்படின்னு புலம்புனான். சட்டுன்னு சோமன் முன்னாடி கடவுள் தோன்றி, நான் உனக்கு நேரடியா உதவி பண்ணல, அது மட்டும் இல்ல, நான் எந்த மனுஷங்களுக்குமே நேரடியா வந்து அவங்க கேக்குறத நிறைவேற்றி கொடுக்கறது கிடையாது, அவங்க உழைச்சு தங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு மட்டும்தான் கொடுப்பேன், அது மாதிரிதான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா நீ உழைக்க சோம்பேறித்தனம் பட்டுட்டு நான் கொடுத்த வாய்ப்புகளை தட்டி கழிச்சுட்ட அப்படின்னு சொன்னாரு. கடவுள் சொன்னதை கேட்ட சோமனுக்கு அப்போதான் புரிஞ்சுது, கடவுள் நேரடியா பணமெல்லாம் தரமாட்டாரு, வாய்ப்புகள் தான் கொடுப்பாரு, அதை நம்ம தான் சரியா பயன்படுத்திக்கணும். இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய சோம்பேறியா இருந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டான். ஒரு கிராமத்துல வயசான ஒருத்தர் இருந்தாரு. அவரு தினமும் ஊருக்கு வெளியில இருக்கிற ஆத்துக்கு கொஞ்ச தூரம் நடந்து போய் 2 பானைகள்ல தண்ணீர் சுமந்துகிட்டு வருவாரு. அவர்கிட்ட இருந்த 2 பானைகள்ல ஒரு பானை நல்ல பானையாகவும் இன்னொரு பானை கொஞ்சம் விரிசல் விட்ட பானையாகவும் தான் இருந்துச்சு. ஆத்துல இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு பானையில தண்ணீர் முழுவதுமா இருந்தாலும் விரிசல் விட்ட பானையில அரை பானை தண்ணீர் மட்டும்தான் வீட்டுக்கு வந்து சேரும். இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த விரிசல் விட்ட பானை ரொம்ப வருத்தப்பட்டு, பாரு, அந்த பானை மட்டும் தண்ணீர் குறையாம வந்து சேருது, ஆனா நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள பாதி தண்ணி வீணா கீழே சிந்துது, நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அதோட மனவேதனைய சொல்லி புலம்பிட்டு வந்துட்டு இருந்துச்சு. பானை புலம்புனதை கேட்டுட்டு இருந்த அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு பானையே, நீ கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல, நாளைக்கு ஆத்துக்கு போற வழியில வழித்தடங்கள்ல பாரு, அப்போ உனக்கு உன்னோட அருமை புரியும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் எப்போதும் போல அந்த வழியா போகும்போது அந்த விரிசல் விட்ட பானை கீழே குனிஞ்சு போற வழிய பார்த்துச்சு. அதுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த பாதையில ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப அழகான பூக்கள் பூத்து அந்த பாதையோட ஒரு பக்கம் முழுக்க ரொம்ப அழகா இருந்துச்சு. பாத்தியா, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு கவலைப்பத்தியே, இப்ப உன்னோட குறையினாலதான் நீ சிந்தின தண்ணீரில இவ்ளோ அழகான பூக்கள் பூத்திருக்கு பாரு அப்படின்னு சொன்னாரு. நம்ம எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு குறை கண்டிப்பா இருக்கும். குறை இல்லாம இருக்கணும்னு அவசியம் இல்ல, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தாலே போதும். ராஜுங்கிற பையன் விடுமுறைக்காக கிராமத்துல இருக்கிற அவனோட தாத்தா வீட்டுக்கு வந்தான். ஒரு நாள் அவனோட தாத்தா கிட்ட, தாத்தா, நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஜெயிச்சு பெரிய ஆளாகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். தாத்தா அவனை ஒரு நர்சரிக்கு கூட்டிட்டு போய் 2 செடிகளை வாங்கினாரு. ஒரு செடிய வீட்டுக்குள்ள ஒரு பானையில பாதுகாப்பா வச்சாரு, இன்னொரு செடிய வீட்டுக்கு வெளியில மண்ணுல நட்டு வச்சாரு. இதெல்லாம் பண்ணிட்டு தாத்தா இப்போ ராஜுவை பார்த்து, ராஜு, இப்ப நம்ம 2 செடி நட்டு வச்சிருக்கோம் இல்லையா, எந்த செடி நல்லா வளரும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு உடனே அவன், என்ன தாத்தா இப்படி கேட்டுட்டீங்க, உங்களுக்கே தெரியாதா, வீட்டுக்குள்ள இருக்கிற செடிதான் நல்லா வளரும், ஏன்னா அதுதானே பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான். பள்ளி விடுமுறை முடிஞ்சதும் ராஜு அவனோட ஊருக்கு கிளம்பிட்டான். பல வருடங்கள் ஓடிருச்சு. ஒரு நாள் ராஜு மறுபடியும் தாத்தாவை பார்க்கறதுக்காக கிராமத்துக்கு வந்தான்.
வருஷங்கள் ஓடினாலும் அவனுக்கு அந்த 2 செடிகள் பத்தின ஞாபகம் நல்லாவே இருந்துச்சு. ராஜு தாத்தா கிட்ட அந்த செடிகளை பத்தி விசாரிச்சான். சரின்னு சொல்லி தாத்தாவும் அவனுக்கு செடிகளை காமிச்சாரு. முதல்ல வீட்டுக்குள்ள பானையில நட்டு வச்ச செடிய காமிச்சாரு. அந்த செடி வளரவே இல்ல, சின்னதாவே தான் இருந்துச்சு. அடுத்ததா வெளியில மண்ணுல நட்டு வச்ச செடிய காமிச்சாரு. அது நல்லா செழிப்பா ரம்மியமா பெரிய மரமா வளர்ந்துருந்துச்சு. அதுல சில காய்களும் இருந்துச்சு. ராஜுவுக்கு ஆச்சரியமா இருந்தது. தாத்தா, இந்த செடி வெளியில வச்சதால மழை, புயல், வெயில் எல்லாத்தையுமே சந்திச்சிருக்குமே, அப்புறம் எப்படி இவ்ளோ பெரிய மரமா வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டான். உடனே தாத்தா ஒரு புன் சிரிப்போட, ராஜு, உள்ள நட்டு வச்ச செடி பாதுகாப்பா இருந்துச்சே தவிர அது எந்த சவால்களையும் சந்திக்கல. அதனால அதோட வேர் வலுவா வளரல. ஆனா வெளியில நட்டு வச்ச செடியோ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சது. அதனால அதோட வேர்கள் மேலும் அழுத்தமா வளர்ந்துச்சு. வாழ்க்கையில பிரச்சனைகளை தவிர்க்கவே முடியாது, சவால்கள் தான் நம்மள வலுவானவங்களா மாத்துது அப்படின்னு சொன்னாரு.